ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கேட்க பேசுகிறேன். இப்படி உட்காந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஜெசிகா ஜோன்ஸ் சீசன் 3 எபிசோட் 11 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸான எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜெசிகா வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுக்காகனா நர்ஸ் பாம்பரை வந்து சாவடிச்சது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸும் கிடச்சிருக்கும். அதனால தான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுப்பாங்க. உண்மையிலே சாவடிச்சது வந்து ட்ரிஷு தான். அது மட்டும் இல்லாமல் பல கொலைகளை மேலும் மேலும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் எரிக்கோட உதவியாலையா இல்லை அவளே தன்னிச்சா எரிக்கிட்டேருந்து திருடி பண்ணுறாளா அப்படின்றது எல்லாமே இந்த எபிசோடில் தான் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோட் மாதிரி தான். ஜெசிகா, ஜெரி, மால்கம், எரிக் இவங்க 4 பேருக்குமே வந்து இந்த 3 நாளில் என்ன நடந்திருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ப்ரீவியஸான எபிசோடில். ஆனால் இந்த எபிசோடில் அந்த 3 நாளுமே ட்ரிஷுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரிஷோட பாஸ்ட் ஸ்டோரியும் இதை வந்து காமிப்பாங்க. ஜெனிஃபர் இயக்கத்தில் 2013 வந்து சீரிஸ் பேர் தான் இந்த ஜெசிகா ஜோன்ஸ். சரி, வளமலை பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அதுக்கப்புறம் ட்ரிஷோட பாஸ்ட் சீன் காட்டுறாங்க. அதாவது அவங்க வந்து காசுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இவளை சின்ன வயசுலேருந்தே ஆக்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஓரளவுக்கு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வந்து அது நிறைய சொதப்புவா. அதனால அவங்க அம்மா வந்து காண்டாயிட்டும், இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும்ல, இதுதான் நம்மளுக்கு சான்ஸ், இதை விட்டுட்டா நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம், புரிஞ்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல, இதை பார்த்துப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்பயே ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. அவளும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ட்ரிஷோட அம்மாவை சாவடிக்கிற சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ ட்ரிஷ் வந்து சேலஞ்சரை சாவடிக்கிறதுக்காக போவா. அங்கே ஒரு பெரிய சண்டையே நடக்கும். அப்போ சேலஞ்சர் வந்து இந்த மாதிரி சாவடிக்க மாட்டான்ல, அவங்க அம்மாவை சாவடிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் சாவடிப்பான்ல, ஏன்னா ஒரு மேசகிஸ்ட், அதை வந்து அவன் சொல்லிடுவான். அதனால ட்ரிஷ் வந்து செம்ம காண்டாயிட்டு மூஞ்சில பூரா விட்டுருவா. அப்போ சாவடிக்கலான்னு போகும்போது தான் ஜெசிகா வந்து தடுக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். ஜெசிகா வந்து அவளை ஒரு மோட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவளை க்ளீன் அப் பண்ணி அவளை ஆறுதல் படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ட்ரிஷ்ஷை பற்றி, ட்ரிஷ்ஷை வந்து பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி வந்து சொல்லியிருப்பாள். அதை பற்றி டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். அதே டைமில் ட்ரிஷ்ஷோட பாசின்க்கு வந்து காட்டுறாங்க. ட்ரிஷ்ஷை வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போகும்போது நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஆனால் ட்ரிஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக போய் செலக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ட்ரிஷ் என்ன பண்ணுறாங்க, ட்ரிஷ்ஷோட ஆடிஷன் ஸ்கிரிப்டை வந்து கிழிச்சிட்டு, ஆடிஷன் ஸ்கிரிப்ட் கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டேரக்டர் கிட்ட போயிட்டு, இவ தான் பேட்சி, பார்த்தீங்களா இல்லையா, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ கதை சொல்லிட்டு இவளை ஃபர்ஸ்ட் ஆளாக உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டேரக்டரும் இவளோட ரெட் ஹேரை பார்த்துட்டு சரி வாமான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாரு. அதே டைம்ல பிரசன்ட் சீன் காட்டுறாங்க. ட்ரிஷ் வந்து கண் விழிக்கிறா. ஏன்னா பக்கத்து வீட்டுல டமால் டிமில் சவுண்ட் கேட்டுனுக்குது. அங்க பக்கத்து வீட்டுக்காரன் அவன் ஒய்ஃபை போட்டு அடிச்சுட்டே இருக்கான் போல. அதே டைம் தான் மால்கம் வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்துருப்பான் ட்ரிஷுக்கு. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு நார்மலா பேசிட்டு அவன் கிளம்புன பிறகு அந்த வாழை போட்டு டம்முன்னு அடிக்கிறான். அதனால அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இவன் வீட்டு கதவை தட்டி, என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு வாழை போட்டு அடிச்சிட்டு இருக்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். உன் ஒய்ஃபை போட்டு அடிக்கும் போது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா, என் ஒய்ஃப் நான் அடிப்பேன், நீ யாரை எதை கேட்கறதுக்கு, நான் யாரை அதை கேட்கலாம். அதுக்கப்புறம் அவனும் வந்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிளம்புறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஜெசிகா வந்து வருவா. கூட வந்து எரிக்கும் வந்து வருவா. எரிக்க பார்த்தோன்னே இவன் காண்டாயிட்டு ஒரு அடி அடிச்சிருவா. அடிச்சிட்டோன்னே சரி நான் வெளியே போகிறேன், நீ இப்போ சமக்கோவத்தில் இருக்க, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதே டைமில் தான் ஜெசிகா வந்து சொல்லுவா, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது, உனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணான், அதுக்கப்புறம் சேலஞ்சருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணி அவனை வந்து அந்த ப்ரூஃப் இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லுவா. சொன்னோடனே அவன் ரொம்ப வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் ஜெசிகா போன பிறகு இவன் என்ன பண்ணுறான், சேலஞ்சரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலே போயிடுறா. அங்கே போன பிறகு தான் ஜெசிகாவை பற்றி சேலஞ்சர் வந்து சொல்லியிருப்பான், உன் சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்றத விஷயத்த எனக்கும் அது தெரியும், ஆனால் உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தோணுது, ஆனால் உனக்கு நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன்னு நினைக்கிறேன், உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் இவளுக்கு அந்த ஃபர்ஸ்டே சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதனால உடனே என்ன பண்ணுறா, அவங்க வீட்டுக்கு வந்து போகிறா. அங்கே வந்து போலீஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பேசி உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறா. பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா இவன் ஒரு மேசகிஸ்ட்ல, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவன் அதை வந்து ரசிப்பான். ஸோ இதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே டைம்ல பாஸ்ட்ல அவள் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிடுவா. ஆனா ஃப்ரெண்ட் ரோல் தான் வந்து கிடைக்கும், அதாவது சைட் கிக் மாதிரி. ஸோ அதனால வந்து அவளுக்கு அது ஓகே, ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து அது ஓகே கிடையாது. நீ தான் வந்து மெயின் ரோலா இருக்கணும், அதனால தயவு செய்து மாத்தி பேசு, அவங்க கிட்ட திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவளுக்கு ஆனால் விருப்பம் இல்லை, ஆனால் வேற வழி இல்லை, அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. அதே டைம்ல பிரசன்ட் சீன் காட்டுறாங்க. இவன் என்ன பண்றா, அவங்க அம்மாவோட போட்டோ கிடைச்சானே என்ன பண்றது, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்
இருக்கும்போது தான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏதாவது பண்ணணும், இனிமேல் இந்த தப்பெல்லாம் எதுவுமே நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், நம்ம தான் இதுக்கப்புறம் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால என்ன பண்ணுறா, ஸ்ட்ரெயிட்டாக எரிக்கை போய் பார்க்குறா. ஏன்னா எரிக் தான் வந்து என்ன பண்ணுவான், தப்பான பர்சனை கண்டுபிடிச்சி அவனை பிளாக்மெயில் பண்ணி அவங்ககிட்ட இருந்து மணி வாங்குவான் இல்லையா. ஸோ அவனை பிடிச்சா அந்த தப்பான பர்சனை வந்து நம்ம திருத்திடலாம், இல்லைன்னா நம்ம அவனை வந்து நம்ம வழிக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து சாவாம உயிரோடு இருப்பாங்கல்ல, அந்த ஐடியால தான் வந்து எரிக்க வந்து பாப்பா. எரிக்கு வந்து இது ஒரு நல்ல ஐடியாவா இருந்தாலும் இதை வந்து நீ ஜெசிகா கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல ஜெசிகாவை இதுல இன்வால்வ் பண்ணாது, நான் மட்டும்தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது வந்து எனக்கு சரியா படல ட்ரிஷ் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும் போது, இது கரெக்டா இருக்கும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ப வச்சு இவன் கூட வந்து கோஆர்டினேட் பண்ண வைக்கிறான். இவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னது யாருன்னா நர்ஸ் பாமர் தான். அதே டைம்ல பாசின் வந்து காட்டுறாங்க, ட்ரிஷ் வந்து ஒரு ஜேடி மாதிரி நடத்துறாங்க. ஸோ அதில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றா, எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அதே டைம்ல பிரசன்ட் சீனும் காட்டுறாங்க. பிரசன்ட் சீன்ல ட்ரிஷ் என்ன பண்றான், எரிக்கோட கை கொடுத்து அந்த நர்ஸ் பாமரை ஒரு பாழஞ்ச பில்டிங் அண்ணன் வந்து வர சொல்றான். வர சொன்ன பிறகு இவங்க 2 பேரும் வந்துட்டு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அதாவது அவனை பிளாக்மெயில் பண்றோம், அவங்க வாயாலே இந்த வாக்குமூலத்தை வாங்கி போலீஸ் கிட்ட குத்துறோம், அதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளாக்மெயில் பண்றதுக்கு பிளான் போடுறாங்க. அப்போ யார் யார் சாவடிச்சானோ அதெல்லாம் வந்து ட்ரிஷ் வந்து மறைமுகமா சொல்லிட்டே இருக்கா, நீ யாரு எதுக்காக இந்த மாதிரிலாம் வேலையை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் போலீஸ் கண்ணை எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே வரான். அப்பதான் வந்து ட்ரிஷ் வந்து என்ட்ரி கொடுக்குறா. இந்த மாதிரி நீ வேலையை பண்ணிட்டு ஜாலியா நீ சுத்திட்டு இருப்பியா, எப்படி விடுவோம் பாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அது திடீர்னு ஓவர் ஃபோர்ஸ்டா அடிக்க ஆரம்பிக்கும் போது அவனை பார்க்க சேலஞ்சர் மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால ஓர அடிக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல அவன் எல்லா உண்மையும் கக்கிடுறான், அந்த பேச்சு கொடுத்துட்டே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எரிக் வந்து வீடியோ எடுத்துட்டே வரும்போது இது போதும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓ இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் எரிக்க அடிக்கிறதுக்கு வரும்போது இவன் என்ன பண்றான், ஒரே கிக்கூறான். அவன் போயிட்டு இரும்புலயே போய் மண்டையில் இடிச்சுக்கிறான். இடிச்சு கீழே விழுந்தவன் தான் அவன் மண்டை பொழந்துச்சு, ரத்தம் பொலபொலன்னு கொட்டுது. அப்படியே அவன் செத்து போயிடுறான். இந்த விஷயத்த பார்த்தோன்னே எரிக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஐயோ இப்போ அவனை சாவடிச்சிட்டோமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒன்றும் இல்லை இது பண்ணல, இது நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரிஷ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனாலும் ஒரு பக்கம் எரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அந்த சத்தம் எதுவுமே கேட்கல மண்டிக்குள்ள, இப்போ நான் ரொம்ப ரிலீஃபா இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி வா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கும் ட்ரிஷ் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க அம்மாவோட கஃபேன் பார்க்கறதுக்காக போயிருப்பால ட்ரிஷ் வந்து, அப்போ நர்ஸ் பாமரை சாவடிச்சிருக்காங்க சொல்லி நியூஸ்ல போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி ஜெசிகா கிட்ட காமிச்சுக்கிறா. ஜெசிகாவும் அதை நம்பிட்டா, நம்மளும் நம்பிட்டோம். ஆனா இப்பதான் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். அது நார்மலா நடந்துட்டு போன பிறகு இவ வந்து வெளியே அந்த டிடெக்டிவ் 2 பேர் வந்து ட்ரிஷ் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு எல்லாமே சேலஞ்சர் தான் காரணம், அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது, அது மேட்டர் இல்ல, இப்போ வந்து நர்ஸ் பாமரை சாவடிச்சிருக்காங்க, உங்க அக்காவுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவ ஏன் தேவையில்லாம ஒரு போலீஸ் சாவடிக்கணும், அவ ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ணுவாளே தவிர மற்ற எந்த விஷயத்துக்காகவும் அதை பண்ண மாட்டா. அதை எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? சரி அதை விடுங்க, ஜெசிகாக்கு எவ்வளவு சீக்கிரமா ஹீல் ஆகும்? நார்மலா தான், ஏன் இதை கேட்குறீங்க? இதை பாருங்க டிடெக்டிவ்ஸ், என்னை ஃபாலோ பண்றதுக்கு என் ஃபேமிலி விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து அப்ப கூட்டு போயிடுறா. அப்ப ட்ரிஷ் என்ன பண்றா, எரிக்க தான் போய் மீட் பண்றா. எரிக்கிட்ட வந்து சொல்றா நடந்த விஷயத்தெல்லாம். ஜெசிகா தான் நர்ஸ் பாமரை சாவடிச்சாங்கன்னு சொல்லிட்டு காப்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. எதனால அவளை சாவடிச்சாங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஓகே அந்த நர்ஸ் பாமரோட பேட்ச் கேம் அதுல தானா, ஓ மை காட் என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. ஜெசிகா வந்து நீ தான் கொலை பண்ணதா வந்து நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஐயோ இப்ப என்ன பண்றது, கொலை பண்ணது என்னவோ நான் தான், ஆனா இது வந்து அவளுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, நீ அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த பட்ரிஷ் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஜெசிகா பண்ணலன்னா வேற யாராவது இதை பண்ண மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வச்சிடலாம். எப்படி சொல்ற, என்கிட்ட பாக்ஸ் ஃபுல் ஆஃப் கெட்டவங்களோட ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ நர்ஸ் பாமருக்கும் இவனுக்கும் பகை இருக்க மாதிரி காமிச்சு நம்ம வந்து அதனால இவன் சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கணக்கு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுவும் நல்ல ஐடியா தான், சரி இதை ட்ரை பண்ணுவோம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ இருக்கு, நானும் ஜெசிகாவும் நிறைய இழந்துட்டோம், அதனால ஜெசிகாவை நீ இழந்துடாத, அவளும் உன்னை இழக்கக்கூடாது, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. எனக்கும் அது புரியுது, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்றான். ஸோ அதுக்கான வேலையை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ட்ரிஷோட பாசின் வந்து காட்டுறாங்க. ட்ரிஷை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் குரூப் மீட்டிங் மாதிரி போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவ சொல்கிற டைட்டிலில் வந்து செலக்ட் பண்ணல த பேட்சி. ஸோ அதனால வந்து வேற டைட்டிலில் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து அதில் காண்டாகிறாங்க. ஏன்னா இவ பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆனாதான் உலகத்துக்கே இவ பெரிய ஆளாக தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு அதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் இதை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் வந்து சொல்லிடுறாரு. அப்போ ப்ரெசன்ட் சீன் காட்டுறாங்க. ட்ரிஷும் எரிக்கோ எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த ஜேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இவன் வந்து
சொல்கிறான் இவன் தான் அது கரெக்டாக இருப்பான், ஏன்னா இவன் ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன பையன் 7 வயசு பையன் வந்து இருந்து செத்துருக்கான் இவனால் தான், ஸோ அதனால் இவனை நம்ம காட்டி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எரிக் வந்து சொல்கிறான். இதுவும் கரெக்டு தான், சரி நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சோட என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ட்ரிஷ் வந்து எரிக்கை பார்த்து கேட்கும்போது அவ்வளோதான், நான் இது ஜெசிகாக்காக மட்டும்தான் பண்ணுறேன், மற்றபடி எதுவும் இல்லை, நார்மலாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ இருக்கிற பொசிஷன் வந்து உனக்கு தெரியல, உன்னால் நினச்சா மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஜேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வந்து வந்துடுறான். இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு காமிச்சோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல் போய் உங்கள் அம்மாவோட ஃபியூனரல் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எரிக் வந்து சொன்னோன்னே இவனும் கிளம்பி போகிறான். அப்போது அவரோட அம்மாவோட ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பி போகும்போது யாரோ கல் தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜெரி தான். ஜெரி பார்த்தோன்னே ட்ரிஷ் வந்து காண்டாரா, எதுக்கு நீ வந்திருக்க, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரிஷ் சொல்லும் போது ஜெரி என்ன பண்றா, அவகிட்ட இருக்க ஃபுட்டேஜ் வந்து காமிச்சோன்னே வேற வழி இல்லாம இவ வீட்டுக்குள்ள விடுறா. அதுக்கப்புறம் இவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நீ என்னோட ஃபைல்லாம் திருடி அவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்க, உன் நல்லா புரிஞ்சுக்கோ ஜெரி, உன்னாலதான் என் அம்மா இந்த நிலைமையில வந்து நிக்கிறாங்க, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, நான் ஒரு டீலுக்கு வரேன், நான் இந்த ஃபுட்டேஜ்லாம் டெலிட் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், டெமெட்ரின்ற ஒரு பர்சன் கிட்ட இருந்து எனக்கு ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் திருடி கொடுக்கணும், ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், அதனால நீ இதை பண்ணா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி பண்ணி தொலைக்கிறேன், சரி உங்க அம்மாவோட ஃபியூனரல் முடிஞ்சோடனே நான் எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு நல்லா புரிஞ்சுக்க ஜெரி, கெட்டவங்களை தேடி நான் வருவேன் புரியுதா அப்படின்னு சொல்லி இவளை மிரட்டி தான் அனுப்புறா. இவளை அங்கேருந்து அப்படியே கிளம்பி போறா. அதுக்கப்புறம் ட்ரிஷ் என்ன பண்றா, ஃபியூனரலுக்காக திருப்பி ரெடி ஆகி கிளம்புறா. அவளுக்குள்ள இன்னும் நிறைய கஷ்டங்கள் ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஃபியூனரலும் முடிஞ்சுட்டு இவங்க வெளியே வராங்க. ஏன்னா ஜெசிகா வந்து பாதியிலே போயிட்டு இருப்பா இல்லையா, இவ ஜெசிகா வெளியே இருக்காளான்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஜெசிகா வந்து எங்கேயுமே தென்படல. அது மட்டும் இல்லாம அந்த டிடெக்டிவ் வந்து கேட்கறாங்க, ஏன்னா இவங்க கிட்ட வாரண்ட் இருக்கு ஜெசிகாவை அரெஸ்ட் பண்றதுக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டும் ஆகுது, இவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டோடனே எரிக்கு வந்து கால் பண்ணிட்டு சொல்றா, இந்த மாதிரி ஜெசிகாவை பிடிச்சிட்டு வரதுக்கு அவங்களுக்கு வாரண்ட் இருக்கு, என்ன பண்றது இப்போ, நம்ம எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போடுறாங்க. அதனால இன்னைக்கு நைட்டே போய் அவனுக்கு பேசிடலாமா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும் போது அவன் தான் பண்ணான்றதுக்கு எப்படி நம்ம எவிடன்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் ட்ரிஷ் என்ன பண்ணிருப்பா, அவனை அடிச்சு சாவடிக்கும் போது அந்த போலீஸ் பேட்ச் வந்து எடுத்து வந்திருப்பா இல்லையா, ஸோ அதனால வந்து அந்த பேட்சை வந்து அவன் மேலே தூக்கி போட்டுடலாம், அப்போ அவன் தான் பண்ணாதான் காரணமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ இதுவும் நல்ல பிளானா இருக்கு, நம்ம இதை பண்ணலாம், இப்பயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல ட்ரிஷ் புரிஞ்சுக்கோ, நம்ம இப்போ பண்ணா நம்மள கண்டிப்பா கவனிச்சுட்டே இருப்பாங்க, ஸோ அதனால நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நாளைக்கு காலையே ஆகுது, இவங்க வெளியே போறாங்க. அப்பதான் ஜெசிகா வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பா. இந்த விஷயத்தை எரிக் வந்து நோட் பண்றான். அப்போ உடனே என்ன பண்றான், ட்ரிஷ்ஷுக்கு கால் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு, உன் பின்னாடி ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, யாரு, நான் சொல்றதை மட்டும் கேட்டு நீ பாட்டு போயிட்டே இரு, தயவுசெய்து நிக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இவன் என்ன பண்றான், போலீஸ்க்கு வந்து உடனே கால் பண்ணி ஜெசிகா இங்க தான் இருக்கான்னு சொல்லி இவன் தான் வந்து போட்டே கொடுக்குறான். அதனால ஜெசிகா வந்து புடிச்சிட்டு போறாங்க. அப்பதான் வந்து இவங்க ஃப்ரீயா அந்த காரியத்தை வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நைட்டும் ஆகுது. அப்படியே இவங்க 2 பேரும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போறாங்க. ட்ரிஷ் வந்து அவனை போட்டு அடின்னு அடிச்சிடுறா. அவளுக்குள்ள அந்த ஆங்கர் வந்து ஓவரா ஏறுதுனால பயங்கரமா அடிச்சிடுறா. அவளோட கண்ட்ரோலை இழந்துடுறா. இவனை உயிரோட இருந்தாதான் நம்ம போலீஸ் கிட்ட வந்து ஜெசிகா வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இவன் வந்து அடிச்சே சாவடிச்சிடுறா. எரிக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த கெட்டவங்க இருந்தாங்கன்னா இவனுக்கு வந்து மண்டைக்குள்ளலாம் குடைச்சலா இருக்கும். ஆனா இப்போ அவன் இல்லைனால அந்த மண்டைக்குள்ள இருக்க சவுண்ட் வந்து அவனுக்கு கேட்கல. ஸோ அதனால அவன் ஃப்ரீயா தான் ஃபீல் பண்றான். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, நீ வந்து கண்ட்ரோலை இழந்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கேன், இனிமே இந்த யாருமே வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு போக மாட்டாங்களே, அடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து கிளம்புறா. இவனுக்கு வந்து மண்டைக்குள்ள திருப்பியும் ஒரு அந்த குடைச்சல் வந்து திருப்பியும் ஏற்படுது. அப்படியே அந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ அது வரைக்கும் நான் உங்க கேகே ஷைனிங் ஆஃப் கேகே. பாய்.